வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்சன்டேஜ் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். கிராக் மேத் அட் 25 இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு பார்த்து முடிச்சிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து முடிச்சிட்டோம், எல்சிஎம் பார்த்து முடிச்சிட்டோம், ஹச்சிஎஃப் பார்த்துட்டோம், ரேஷியோவும் பார்த்துட்டோம். ஓகே, நேற்றோட ரேஷியோ முடிஞ்சு இல்லையா? இன்றைக்கி வந்து பர்சன்டேஜ் எடுப்போம். பர்சன்டேஜ் வந்து நான் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே வீடியோவில் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் பர்சன்டேஜ் வந்து ஒரு கடல் மாதிரி ஒரு பெரிய டாபிக். அதை வந்து ஒரு வீடியோவில் சுருக்கி கொடுக்குறதுன்றது கஷ்டமான விஷயம். நானும் நிறையா ட்ரை பண்ணேன், அதான் இன்றைக்கி வீடியோ லேட் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்து 2 வீடியோவிலே பார்த்துடலாம். பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட் டீட்டெயிலாக பர்சன்டேஜ்னால் என்ன, அதை பற்றின ஒரு பெரிய விளக்கமும், அதுக்கப்புறம் ஓல்டு டிஎன்பிசி கொஷனில் ஒரு கொஞ்சம் சம்ஸ் ஒரு 5 to 6 சம்ஸை பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் பர்சன்டேஜில் வந்து கேட்ட சம்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துருவோம். சரிங்களா? பர்சன்டேஜில் கேட்ட டிஎன்பிசி ஓல்டு கொஷின் சம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருவோம். பர்சன்டேஜ் வந்து கஷ்டமான டாபிக் கிடையாது, பெரிய டாபிக், அவ்வளோதான். சரிங்களா? பர்சன்டேஜை பார்த்தோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? இப்போது இந்த 1/1லேருந்து நான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறேன். 1/30 வரைக்கும் கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அவ்வளோலாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பர்சன்டேஜுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் வைக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவீங்களேன். பர்சன்டேஜில் இப்போது இதில் 1/1லேருந்து 7/7 வரைக்கும் இருக்கா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வைங்களேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ 1/8லேருந்து 1/30 வரைக்கும் 1/30 வரைக்கும் இருக்குதா? இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த 1/18, 19, 20 மட்டும் கீழே வரும். ஓகே, இந்த 1/18, 19, 20 இந்த மூணு கவர் ஆகலை. இந்த 3 தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சா மட்டும் பத்தாது, எழுதியும் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வீடியோவையும் இல்லை ஒவ்வொரு தடவையும் ஃபோன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 1/1ன்றது 100% அப்படின்னா, அது எப்படி சார் 1/1ன்னா 1 தானே வரும், எப்படி 100%? 1/1ஓட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 100%. சரிங்களா? நான் இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் போகிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னா 1/1ன்னு மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். 1/2ஓட பர்சன்டேஜ் என்னென்னா 50%. அதாவது 2ல் 1 எவ்வளோ? பாதி. அவ்வளோதானே? 2ல் 1 எவ்வளோ? பாதி. அதனால் அது 50%. இது 100%. 2/2ன்றது 100. 2/2னா 2 மேலே இங்கேயும் கேன்சல் பண்ணால் 1/1க்கு சால்வ் ஆயிரும். 1/1ன்றது என்னென்னு பார்த்துட்டோம், 100% பார்த்துட்டோம். இப்போ 1/3ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 1/3% வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது 1/3ன்றது என்ன? அதாவது 3ல் 1 பகுதி. 3ல் 1 பகுதினா 100க்கு 1 எவ்வளோ அப்படி தான் பார்க்குறோம். 3ல் 1 பகுதினா 100ல் 1 பகுதி எவ்வளோன்னு பார்க்கணும். அதாவது அப்போ நம்ம என்ன பண்ணணும், 100ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனைன்னு கிடைக்கும்? 33.33ன்னு கிடைக்கும். சரிங்களா? 100 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 33.33 கிடைக்கும். அதை தான் இங்கே நம்ம போட்டு வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஏன்னா பர்சன்டேஜ் எப்போயுமே 100க்கு தான் பார்ப்போம், அதனால தான் நான் 100 3ஆல் டிவைட் பண்ணேன். இங்கே பாருங்கள், 2/3%. 3ல் 2 பங்குன்றது நம்ம ஒரு பங்கு 33.33 பார்த்துட்டோம். அப்போ 2 பங்குன்றது இன்ட்டு 2. இன்ட்டு 2னா என்ன? 66.66%. இதே இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 99.99% வரும். அதை நம்ம 100ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதான் 3/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/1 வரும். சேம் பழைய மாதிரியே. அதே மாதிரி 1/4ன்றது 25%. அதே மாதிரி தான் இங்கேயும் 2/4னா 50%. 2/4 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1/2ன்னு வருமா? ஆல்ரெடி 1/2ஓட பர்சன்டேஜ் என்ன 15 பார்த்துருக்கோமா? அதனால் அது 50%. 3/4ன்றது 4ல் 3 பங்கு. 4ல் 3 பங்கு எத்தனை சதவீதம் வரும்? 75% வரும். சரிங்களா? அதே மாதிரி இது 4/4ன்றது 4 கேன்சல் பண்ணால் 1ன்னு வந்துடும். 1/1ன்றது எவ்வளோ? 100% பார்த்தாச்சு. அதே மாதிரி 1/5னா 20%, 2/5னா 40%. இது இன்ட்டு 2. அதே மாதிரி இன்ட்டு 3, இன்ட்டு 4, இன்ட்டு 5. புரிஞ்சா? 1/5ன்றது 20%னா இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 40%, இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 60%, இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 80%, இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 100%. இதுவும் அதே மாதிரி தான். இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 50%, இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 75%. இன்ட்டு 3ன்றது இதிலேருந்து இன்ட்டு 3. புரிஞ்சா? ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இன்ட்டு 2, ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இன்ட்டு 3, ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இன்ட்டு 4. அதே மாதிரி தான் இது ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இன்ட்டு 2, ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இன்ட்டு 3. இப்போது அதே மாதிரி 1/6க்கு
இன்ட்டு 2 1/6ன்றது 16.66%, 2/6ன்றது 33.33% இன்ட்டு 2. அதே மாதிரி இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6. சரிங்களா? இது வந்து புரிஞ்சா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றத? அதே மாதிரி 1/1 1/2 1/3 1/4 1/5 1/6 1/7. நான் சொல்கிறேன், இந்த அண்டர்லைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் இப்போ நோட்டில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் இந்த சைடில் உள்ளது எக்ஸ்ட்ராலாம் 2/5 3/5 உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி எழுதுனது. சரிங்களா? அந்த பாக்ஸ் பண்ணுறதை மட்டும் இப்போதைக்கு எழுதிடுங்க. 1/7 வரைக்கும் எழுதி முடிச்சிட்டிங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறம் 1/8லேருந்து இதான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண சொன்னேன். இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. இது எல்லாமே முக்கியம். 1/15 வரைக்கும் மனப்பாடம் பண்ணுங்கள், ரொம்பலாம் வேணாம். 1/15 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 15க்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டிய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15க்கு அப்புறம் 20 தெரியணும், 25 தெரியணும், 1/30 தெரியணும். இந்த 3 வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? இதை நான் ஏன் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன்னா, இது பர்சன்டேஜுக்கு மட்டும் வர்றது கிடையாது. சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் வரும். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் பர்சன்டேஜ் வரும். சரிங்களா? எல்சிஎம் ஹச்சிஎஃப்லையும் பர்சன்டேஜ் வரும். இப்போ நம்ம எல்சிஎம் சம்மில் கூட ஹச்சிஎஃபோட 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஹச்சிஎஃபோட இத்தனை பர்சன்டேஜ் வந்து எல்சிஎம்மாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வரலாம். ஸோ எல்சிஎம் வரும், ஹச்சிஎஃப்லையும் பர்சன்டேஜ் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோலையும் பர்சன்டேஜ் வரும். ரேஷியோ வந்து பர்சன்டேஜ் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். ரேஷியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சன்டேஜ் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் பர்சன்டேஜ் வரும். இது போக ஒரு பெரிய டாபிக் மென்சுரேஷன், நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 வீடியோவில் பார்ப்போம்னு சொன்னேன் இல்லையா? மென்சுரேஷனில் என்ன வரும்னா பர்சன்டேஜ் வரும். சரிங்களா? மென்சுரேஷன்லையும் பர்சன்டேஜ் வரும். அப்போ பர்சன்டேஜ் இல்லாத கொஸ்டின், அதாவது டாப்பிக்கே இருக்காது. எல்லாத்துலேயும் பர்சன்டேஜ் கலந்து கொஸ்டின் கேட்டு வச்சுருவாங்க. அப்போ பர்சன்டேஜில் நம்ம தெளிவாக இருந்தால் தான் அடுத்தடுத்த டாபிக் போக முடியும். நான் ஏன் இதெல்லாம் படிக்க சொன்னேன்றது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நல்லா புரியும். சரிங்களா? சரி, அடுத்து பர்சன்டேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ சம்ஸ் பார்க்கலாம். இது வந்து நம்மளாக எடுத்துக்கிட்ட சம்ஸ் தான். ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் வந்து நானாக எடுத்துக்கிட்ட சம்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காண்டி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டு 5 சம்ஸ் வந்து ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் சம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ 2/3 ஆஃப் 10 அப்படின்றது இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம். 2/3 ஆஃப் 100 2/3 ஆஃப் 100 அப்படின்னு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம். ஆஃபுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃபுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு போடணும் இல்லையா? இப்போது நான் ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு போடுறேன். இன்ட்டு போட்டேன்னா அடுத்து இதையும் கேன்சல் பண்ணுவோம். 3ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 300ஐ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 33.33ன்னு வரும் இல்லையா? 33.33ன்னு வரும். ஆன்சர் தான் என்ன வரும்? இந்த 33.33ஐயும் 2ஐ மல்டிப்ளை பண்ணால் 66.66% வரும் இல்லையா? பர்சன்டேஜ் தேவையில்லை, ஆக்சுவலாக பர்சன்டேஜாக அவங்க கேட்கல. 2/3 ஆஃப் 100 என்னென்ன 66.66. சரிங்களா? 66.66. இப்போ 2/3 ஆஃப் 100ன்றத நம்ம இந்த 100%க்கு நம்ம என்ன படித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, மேலே வந்து ஒரு டேபிளில் படித்து வச்சுருக்கிறோம் இல்லையா? மேலே இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2/3% தானே சொன்னேன். இந்த 2/3% ஆஃப் 100க்கு தானே நம்ம பர்சன்டேஜ் பார்ப்போம் இல்லையா? அப்போ 2/3 ஆஃப் 100னா என்ன எழுதிடணும்? டக்குன்னு இந்த நம்பர் ஞாபகம் வந்து 66.66ன்னு எழுதிடணும். புரிஞ்சா? இது வந்து சிம்பிளிஃபிகேஷனில் இடையில அந்த மாதிரி 1 2 வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஆனால் ஒரு நேரம் நீங்கள் டக்குன்னு 66.66 வந்து நம்ம எழுதி வச்சிட்டோம்னா சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அது எந்த இடத்துல நம்ம இதை டேரெக்டாக 66.66 எழுதணும், எந்த இடத்துல இதை 2/3ன்னு வச்சே சால்வ் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது நான் உங்களுக்கு வந்து வர வீடியோஸை நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது சொல்லிகிட்டே வரேன், கவனிச்சுட்டே வாங்க. இப்போ அதே மாதிரி 3/3 3/5 ஆஃப் 50 3/5 ஆஃப் 50. அப்போ என்ன வரும்? 5ஐயும் 50ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 வரும். 3 10s are 30. ஆன்சர் முடிஞ்சா? சரி, இப்போ 10% ஆஃப் 20. 10%னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், 10/100 இன்ட்டு 20ன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 0வையும் கேன்சல் பண்ணுவாங்க, இந்த 0வையும் கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு ஆன்சர் எழுதுவாங்க இல்லையா? இவ்வளோ கஷ்டப்படுறதுலாம் தேவையில்லை. இந்த 10% ஆஃப் 20னா
நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு 10% என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா போதும். இதுதான் 10%. புரிஞ்சுச்சா? இப்போ 10% ஆஃப் 80 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இதுதான் 10%. 8 சரிங்களா? இப்போ 10% ஆஃப் ஒரு 500ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இந்த 50 தான் 10%. 10% அர்த்தம் புரியுதா? இப்போது 728ன்னு கொடுக்குறாங்க. இதில் எப்படி சார் 10% கல்வி? இதுவும் அதே தான். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 72.8ன்றது தான் 10%. இது எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன்றேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம் இந்த பர்சன்டேஜை. சரிங்களா? அதாவது ஃபார்முலாஸே இல்லாமல் நிறையா சம்ஸ் போட்டுடலாம். பர்சன்டேஜை நல்லா கிளியராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. 50% ஆஃப் 50%னா என்ன? பாதி. 50%னா 100ல் பாதி. அதே மாதிரி 40ல் பாதி எவ்வளோ? 20. புரிஞ்சா? நம்ம ஒரு கான்செப்டாக யோசித்து எழுதுறது தான். முடிஞ்சு. இந்த இது 50%க்கு என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாது. இப்போது 50%னா என்ன பண்ணுவாங்க? 50/100 இன்ட்டு 40. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 100. இந்த 2 0 அடிக்கணும், இந்த 2 0 அடிக்கணும், இந்த 5 இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் 20 வரும் இல்லையா? அப்போது 50%க்கு இப்போ நான் வந்து எடுத்தோடனே இந்த ஒரு டேபிள் மனப்பாடம் பண்ண சொன்னேன் இல்லையா? அந்த டேபிளுக்குள்ளே போங்க. 50%க்கு அந்த டேபிளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன இருக்குது? 1/2. 50 இப்போ 1/2ன்றது 50% நம்ம படிச்சிருக்கோம். அப்போ 50%க்கு பதிலாக 1/2 போட்டு நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வரணும். 50க்கு பதிலாக 1/2 இன்ட்டு 40ன்னு போட்டிங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 20ன்னு வந்துடுதா? 2/40 கேன்சல் பண்ணால் 20ன்னு வருமா? இப்போ ஆன்சர் 20ன்னு வந்துடுதா? ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்ச அந்த ஆன்சரை போட்டுக்கிறதுக்காண்டி. புரிஞ்சா? ஒன்று இதில் பாதின்னு கண்டுபிடிச்சி போட்டுறலாம். அப்படி உங்களுக்கு அதை பாதின்னு கண்டுபிடிக்க தெரியலனா 50யோட பர்சன்டேஜ் 1/2ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். 40 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாவே 20ன்னு கிடச்சிடும் 2 டேபிளில். அதுதான் ஆன்சராக இருக்க போகுது இல்லையா? அதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். இப்போது 1/12 ஆஃப் 60. இப்போது 1/12 ஆஃப் 60ன்றது இன்ட்டு 60 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. 12 16 கேன்சல் பண்ணால் 5. இவ்வளோ தான் ஆன்சர். 5 முடிஞ்சா? அவ்வளோதான். இப்போது இது வந்து ஒரு சாம்பிளுக்கு இது 5 சம்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து இங்கே வந்துடலாம். இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ்னால் ஒரு ஐடியா வந்திருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போது இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின். டிஎன்பிசி குரூப் 4 2016ஓட கொஸ்டின் தான் இந்த 6th கொஸ்டின். 2016 கேட்ட குரூப் 4 கொஸ்டின். எ மேன் பாட் அன் ஓல்டு பைசைக்கிள் ஃபார் ₹1500. ஒருத்தர் ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதை கவனிக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ இங்கிலீஷில் ரீட் பண்ணாலும் அதுக்கு அடுத்து நான் தமிழில் சொல்ல போகிறேன். சால்வ் பண்ணும்போது வந்து தமிழில் சொல்லி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ன்ற வேறுபாடு வந்து மேக்ஸில் வந்து பார்க்கவே கூடாது. எந்த வீடியோஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், எ மேன் பாட் அன் ஓல்டு பைசைக்கிள் ஃபார் ₹1500. ஒரு மனுஷன் என் மேன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஓல்டு பைசைக்கிள் ஒன்று, பழைய பைசைக்கிள் வந்து ஒரு 1500 வாங்குறாருன்னு சொல்லிட்டாங்க. சரி, 1500 வாங்குறாரு. ஹீ ஸ்பெண்ட்ஸ் ₹500 ஆன் இட்ஸ் ரிப்பேர். பழைய சைக்கிள் வாங்கினா அது கொஞ்சம் ரிப்பேர்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதில் ஒரு ₹500 செலவு பண்ணுறாருன்றாங்க. ₹500 செலவு பண்ணால் என்ன ஆகும்? ₹500 கலைஞ்சிடும். -500. ₹1500 வாங்கிட்டார். அதில் ₹500 செலவு பண்ணிட்டார். சரியா? ₹1500 அந்த சைக்கிளை வாங்கிட்டு ஆமாம் ₹500 செலவு பண்ணியிருக்கேன். அப்போ ப்ளஸ் வரும் இல்லையா? ஹீ ஸ்பெண்ட்ஸ் 500 ஆன் இட்ஸ் ரிப்பேர். 1500 கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்குறாரு. ₹500 என்ன பண்ணுறாரு? ₹500 அந்த சைக்கிளை இது பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறாரு. சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறாரு. அப்போது சைக்கிள் விலை ஒரு 1500, அவர் சைக்கிளுக்கு செலவு பண்ணது ஒரு 500. அப்போ ஆகும் மொத்தம் ₹2000 செலவு பண்ணியிருக்காரு இல்லையா அந்த சைக்கிளுக்கோசரம். சரி, ₹2000 செலவு பண்ணிவிட்டு அவர் செல்ஸ் இட் ஃபார் 1800. அதை விற்கிறது 1500க்கு தான் விற்றுருக்காரு இல்லையா? 1500க்கு தான் என்ன பண்ணியிருக்காரு? விற்றுருக்காரு இந்த சைக்கிளை. வாங்கி செலவு பண்ணது அந்த சைக்கிளுக்கு மொத்தம் ₹2000. சைக்கிளை விற்றது பார்த்திங்கன்னா ₹1500. அப்போது அவருக்கு லாஸ் பர்சன்டேஜ் என்ன? அவர் வந்து லாஸ் அப்போ இதுலேருந்தே தெரியுது, நம்ம ₹2000 சைக்கிள் வாங்கி 1500 சைக்கிளை விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு நட்டம் தெரியுது.
அவரோட நட்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னு பாருங்கள். 200 இல்லையா, 200 தான் வித்தியாசம். பார்த்த உடனே இது 10% ஆன்சர் போட்டுடலாம். எப்படி கேட்குறீங்க 10%ன்னு எப்படி போடுவீங்க? இப்போ பாருங்கள், 2000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கியிருக்காரு, 1800 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. இதோட வித்தியாசம் 200ன்னு பார்த்தாச்சு. அப்போ இவருக்கு 200 ரூபா நட்டம். அப்போ எத்தனை இந்த 200ன்றது எத்தனை சதவிகிதம்னு பார்க்கணும். அப்போது அந்த 200ன்றது எதில் எத்தனை சதவீதம், அவர் சைக்கிளுக்கு செலவு பண்ண காசில் எத்தனை சதவீதம் பார்க்கணும். இந்த 2000ல் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா நான் 10% அப்போயே சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ 10% 200ன்னு சொல்லியாச்சு. அப்போ 200ன்றது எத்தனை சதவீதம், 10%. பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாமா? புரிஞ்சில்ல 10%. சரி சார், இதை என்னால் இப்படி சால்வ் பண்ண முடியல, வேறு எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ரொம்ப சிம்பிள். இப்போ 2000ன்றது எப்போயுமே 100%, எப்போயுமே அவரோட காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும் அவர் செலவு பண்ணது. அப்படின்னா 200 அப்படின்றது எத்தனை சதவீதம் நீங்கள் எழுதிக்கணும். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. 2000ன்றது 100% நமக்கு தெரிஞ்சாச்சு. செலவு பண்ண மொத்தம் 2000, இந்த 2000ன்றது 100% அப்படின்னா 200ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது இதே இப்படி இப்படி இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கிராஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் எடுத்துகிட்டு 2000ன்றது 100% அப்படின்னா 200ன்றது எத்தனை பர்சன்டேஜ் இல்லையா. இப்போ எந்த பக்கம் கொஷின் மார்க் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நம்பர் எங்கே இருக்கும்னா டிவிஷனில் இருக்கும் சரிங்களா. எந்த பக்கம் கொஷின் மார்க்கில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னா டிவிஷனில் இருக்கும், 2000 சரிங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் எங்கே இருக்கும்னா மேலே இருக்கும். ரெண்டு பக்கமே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கும் சரிங்களா. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 2 டேபிளில் 20 அடித்தோம்னா 10. அப்போது இது 10%. 200ன்றது 10% கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சில? புரியலைன்னா அடுத்த சமயம் நான் சொல்கிறேன், அதை கவனிங்க. இல்லைன்னா ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. பை செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் ₹480. சரி, ஒரு ஆர்டிக்கல் வாங்குறேன். ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு 480 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரி, எ பர்சன் லாஸ்ட் 20%. 480 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு 20 ரூபா என்னவா நட்டமா, லாஸா சரிங்களா. ஃபார் வாட் அமௌண்ட் ஹீ ஷுட் செல் இட் மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. அப்போ 20% லாபம் வரணும்னா, கெயின் வரணும்னா, 20% லாபம் வரணும்னா அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ என்ன 480 ரூபாய்க்கு விற்றா 20% நட்டம் அப்படின்னா இதை நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். 480க்கு விற்றா 20% நட்டம். 20% நட்டம் அப்படின்னா 480ன்றது 80%. 100%த்தில் 20% என்ன ஆயிடுது, லாஸ் ஆகுது. அப்படின்னாவே இந்த 480 எத்தனை சதவீதமாக இருக்கும், 80% இருக்கும் சரிங்களா. சரி, அப்போது ப்ராஃபிட் வந்து 20% இருக்கணுமா. அப்போனா ஏற்கனவே வந்து நம்ம நார்மலான ப்ரைஸில் பார்த்தா நமக்கு 100% வந்து அதாவது நோ லாஸ் நோ கெயின் அந்த மாதிரி இருக்கும். 100%ல் விற்றா ப்ராஃபிட் 20% வேணும்னா 100ஓட ஒரு 20% நம்ம சேர்த்து வைக்கணும் இருக்கிற விலையோட இல்லையா. அப்போது 120% வேணும். 120%க்கு நமக்கு கிடைக்கணும் எவ்வளோன்னு பார்க்கணும் சரிங்களா. 80%, அதாவது 80% 480 அப்படின்னா 120% எவ்வளோ. இப்போ இந்த சம்ஸை நம்ம பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போயுமே கொஷின் மார்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கீழே டிவிஷனில் வரும்னு சொல்லியிருக்கேன். கொஷின் மார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது டிவிஷனில் வரும், மிச்சம் ரெண்டும் டாப்பில் வந்துடும். 480 × 120 பை 80. 480 × 120 பை ஒரு 80 சரிங்களா. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 8 இந்த 48 கேன்சல் பண்ணால் 6 8s are 48 வரும் இல்லையா. ஸோ 6 × 120 எவ்வளோ, 720 வரும் சரிங்களா. 6 × 120 720 rupees வரும். அப்போ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 720 rupees அவருக்கு விற்றா போதும் சரிங்களா. இந்த கொஷின் வந்து நம்ம புரிஞ்சு எழுதணும். புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க. புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா. ₹480க்கு ஒரு ஆர்டிக்கலை என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. 80%, அதாவது
20% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 20% லாஸ்னால் அதை எவ்வளோக்கு தான் விற்றுருப்பார்? 80% தான் விற்றுருப்பார் இல்லையா? 100ல் 80% தான் அந்த விற்றாதான் 20% நட்டம் கிடைக்கும், நட்டமாகும். அப்போது 20% நமக்கு வந்து ப்ராஃபிட் வேணும், சரிங்களா? நார்மலாக இருக்கிற விலை வந்து 100%, ஆனால் நமக்கு ப்ராஃபிட்டு 20% வேணுன்றதுனால 120% என்னன்றதை நம்ம பார்க்கணும். 80% தான் 480ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, 80% தான் 480ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 120% என்ன அப்படின்னு பார்க்கணும். எப்பயுமே சொன்ன மாதிரி இந்த 120 480 மேலே இருக்கும், 80 கீழே வந்துடும். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 720 ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சா? சரி, அடுத்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த 7th சம் இருக்கு இல்லையா, இது வந்து 2014 குரூப் 1ல் கேட்டது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதே மாதிரி 8வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன். இது குரூப் 4 2018ல் கேட்ட கொஸ்டின் இது, சரிங்களா? அப்போது கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து நட்டம் அப்படின்னா நம்ம லாபம் எதை வச்சு பார்த்தோம்? 100% அடிப்படையாக வச்சு தான் மிச்சம் இருக்கிற நட்டத்தையும் லாபத்தையும் பார்த்தோம் இல்லையா? அந்த 100% தான் என்னது? காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதை தான் சொல்கிறோம். அப்போது லாபத்தையும் நட்டத்தையும் நம்ம எதன் அடிப்படையில் நம்ம வந்து கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை, அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம், சரிங்களா? சரி, இந்த 9th கொஷின், என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. இது ஆக்சுவலாக குரூப் 1ல் கேட்ட கொஷின். இயர் வந்து 2019 நினைக்கிறேன், 19 ஆர் அதுக்கு முன்னாடி கேட்ட கொஷினாக இருக்கலாம். ஆனால் அது குரூப் 1 கொஷின். நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ என் நம்பர்னு கொடுத்துட்டாங்கனாலே அவங்க ஒரு நம்பரும் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக 100% தான் நமக்கு எப்போயுமே ஈஸியாக இருக்கும். ஒரு பர்சன்டேஜ் சம் கேட்குறாங்க அப்படின்னாவே நீங்கள் 100 எடுத்துக்கணும். சரி, நான் 100ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரி, இந்த நம்பர் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் தென் டிக்ரீஸ் பை 10%. ஃபைன் த நெட் டிக்ரீஸ் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு நம்பரை 10% கூட்டுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது 100ல் 10% என்ன? 10. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா என்ன? அதுதான் 10%ன்னு சொன்னேன். அப்போது 100ல் 10%ன்றது 10. அப்போது அது என்ன இருக்குது? என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. அப்போது 100ஓட ஒரு 10 கூட்டணும் அப்படின்னா 110. சரி, அண்ட் டிக்ரீஸ்டு பை 10%. இப்போ இந்த 110லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா 10% குறைக்கிறாங்க. அப்போ 110ல் 10% என்ன? 11 இல்லையா? அப்போ 110லேருந்து 11 கழிச்சிடணும். 11 கழிச்சா என்ன கிடைக்கும்? 99ன்னு கிடைக்கும். சரி, ஃபைன் த நெட் டிக்ரீஸ் பர்சன்டேஜ். ஃபஸ்ட் நம்ம எடுத்த நம்பர் என்ன? 100. அந்த 100லேருந்து 10% கூட்டினா 10. அந்த 10 கூட்டினா 110ன்னு வருது. அடுத்து அந்த 110ல் 10% வந்து 11. அந்த 10% கழித்தோம் அப்படின்னா 99ன்னு வருது. அப்போ நெட் டிக்ரீஸ்னால் முதல்ல இருக்கிற அந்த நம்பருக்கும் கடைசியாக கிடைச்ச இந்த இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி கிடைச்ச நம்பருக்கும் இருக்க டிக்ரீஸ் பர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க, சரிங்களா? டிக்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 100லேருந்து 99க்கு எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் 99 வரும்? 100லேருந்து ஒரு நம்பர் கழிஞ்சால் என்ன வரும்? 99 வரும். அப்போ டிக்ரீஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1% ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 100ன்னு எடுத்தோம், அது என்ன ஆச்சு? 110ன்னு ஆச்சு. அடுத்து 110லேருந்து ஒரு 11 கழிச்சோம், அது என்னென்ன ஆயிடுச்சு? 99ன்னு ஆயிடுச்சு. 11 என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆயிருக்கு? 99ன்னு ஆயிருக்கு. அப்போது 100க்கும் 99க்கும் வித்தியாசம் என்ன? 1%. முடிஞ்சா? அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். கஷ்டமான சம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்து ஒரு பை சார்ட் சம்ஸ்லாம் கேட்பாங்க பர்சன்டேஜ் வச்சு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். The circle graph given here shows the spending of a country on various sport during a particular year. Study the graph and answer the question. சரி, ஸ்போர்ட்ஸில் ஒரு வருஷத்துக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு கண்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அனாலிசிஸ் வச்சு நமக்கு வந்து கீழே கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்பெண்டிங் இஸ் ஸ்பெண்ட் ஆஃப் டென்னிஸ்
டென்னிஸ்க்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, டென்னிஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பை சார்ட்டை நல்லா கவனிக்கணும். ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்பயுமே 360 டிகிரி இருக்கும் இல்லையா? ஒரு சர்க்கிளில் எப்படியுமே என்ன இருக்கும்னா 360 டிகிரி இருக்கும். 360 டிகிரி இருக்கும்னா அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொஷின் கேட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், 31 ஒன்று பர்சன்டேஜை வச்சு கேட்கணும் அப்படின்னா 100% வச்சு 100 நம்பர்ஸ்குள்ளே ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. அல்லது 360 டிகிரியை வச்சு இந்த சர்க்கிளில் பை சார்ட் போடுவாங்க. இந்த ரெண்டு மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரெண்டாவது, இதை தாண்டி டஃப்பான கொஷின்ஸ்லாம் டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட நம்பரோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். டென்னிஸோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற அத்தனை நம்பரையும் கூட்டணும். அப்போ கூட்டணும் 31, 63, 81, 50, 45, 36, 54 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 360 வரும். சரிங்களா? என்னடா கூட்டாமே 360 வருதுன்னு சொல்லிட்டேன்னா நான் ஏற்கனவே கூட்டி வச்சிட்டேன். ஒருக்கா நீங்களும் கூட்டுங்க. ஏன்னா நான் இங்கே உட்காந்து 31, 54, 63 கூட்ட ஆரம்பித்தேன்னா அவ்வளோதான், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்கள். அதனால் நீங்கள் ஒருக்கா கூட்டி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 360 வரும். சரி, இந்த 360ல் டென்னிஸ் எவ்வளோ? 45. சரி, 45% டென்னிஸு. அப்போது இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 45/360 இன்ட்டு 100 போடணும் இல்லையா? பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இன்ட்டு 100 போடணும். இப்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 45ம் 36ம் என்ன டேபிளில் வரும்? 9 டேபிளில் வரும் இல்லையா? ஓகே, 9 4s are 36, 9 5s are 45. அதே மாதிரி 4ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, அதாவது 4 டேபிளில் 10 வராது, அப்போ 2 வரும், மேலே 5 வரும். அப்போது இங்கே என்ன வரும்? 5 5s are 25, 25/2ன்னு ஆன்சர் வரும். கீழே ஆன்சரை பாருங்கள், 25/2 இருக்கான்னு. 25/2 இல்லை. அதனால் என்ன பண்ணிடுவாங்க எல்லோரும், 25 1/2ன்னு எழுதிடுவாங்க. அப்படின்னு ஆன்சர் தப்பு. அப்போது 25/2வை கேன்சல் பண்ணணும். 25/2வை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12.5% வரும். சரிங்களா? 12.5% வரும். 12.5ன்றது என்ன? 12, அதாவது 12.5%. அதானே 12.5%னா என்ன? 12%. அதான் 0.5 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி சார் 0.5 1/2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மேலே டேபிளில் பார்த்தோம் இல்லையா, 1/2ன்றது 50%ன்னு இல்லையா? இந்த இங்கே பார்த்துருக்கோம். 1/2ன்றது என்ன? 50%ன்னு பார்த்துருக்கோம். அப்போது இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 0.5 1/2% தான் கொடுத்துருக்காங்கன்னு அப்போயே கண்டுபிடிச்சி, அப்போது 25/2வை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12.5% அப்படின்றது தான். 0.5% என்ன கொடுத்துருக்காங்க, 1/2% கொடுத்துருக்காங்க. 12 1/2% அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, பார்த்தீங்களா, ஒரு வீடியோவுக்கே நமக்கு வந்து அரை மணி நேரம் ஆகி போயிடுச்சு. அடுத்து நம்ம கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்தை தாண்டிடும். அதனால தான் நான் 2 வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, பர்சன்டேஜோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.